பால் பொங்கினால் டம்ளரில் சிறிது தண்ணீர் எடுத்து ஊற்றினால் பொங்குவது அடங்கிவிடும். இஞ்சி பூண்டு அரைக்கும் பொழுது சிறிது மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அரைத்தால் நீண்ட நாட்கள் கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரசத்துக்கு தாளிக்கும் பொழுது சிறிது நெய்யில் கடுகுடன் 5 முழு மிளகையும் சேர்த்து தாளித்தால் ரசம் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். சாம்பாரை இறக்கும் பொழுது 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து கொண்டால் சாம்பாரில் சுவையும் அதிகமாக இருக்கும். பச்சை மிளகாய் வெட்டுவதற்கு கத்திக்கு பதில் கத்திரிக்கோலை பயன்படுத்தலாம். இட்லி பொடி செய்யும் பொழுது சிறிது கறிவேப்பிலையையும் போட்டு மிக்சியில் அரைத்தால் இட்லி பொடி மணமாக இருக்கும். வாணலியில் சூடாக்கிய பின் அதில் சாம்பார் வெங்காயத்தை போட்டு சூடு வர புரட்டினால் தோல் சுலபமாக உரித்து விடலாம். சேமியாவை வாணலியில் வறுத்துவிட்டு உப்புமா செய்தால் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாகற்காயில் தயிர் ஊற்றி ஊறவிட்டு சிறிது நேரம் கழித்து வதக்கினால் கசப்பு இருக்காது. அடை மாவுடன் தக்காளி சேர்த்து அரைத்து பின்பு துருவிய கேரட் அல்லது பீட்ரூட் போட்டு ஒரு சுற்று சுற்றி இறக்கி மாவை கரைத்து அடை வார்த்தெடுக்க ருசி மிகுதியாக இருக்கும்.